ஸோ பிக் பாஸ் நைட்டு லைவ்ல நடந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா, அர்ச்சனா ஓகே அவர் வந்து பேசினது உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பேசினான்னு தோணலை. அந்த மாதிரிலாம் அர்ச்சனாவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் ஒரு பக்கம் பூர்ணிமா போயிட்டு உள்ளே போயிட்டு பல விஷயங்களில் விஷ்ணு கிட்ட கேட்குறாங்க. விஷ்ணு, நீங்கள் அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக நினைக்கணும், ஃப்ரெண்டாக பேசணும்னு நினச்ச மாதிரி எனக்கு பேசினா தெரியல. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற வேவ் லென்த் வேறு, நீங்கள் என்கிட்ட பேசுறது வேறு. அவங்கக்கிட்ட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்கக்கிட்ட நீங்கள் பொறுமையாக பேசியிருக்கணும், இதெல்லாம் பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் பேசினது எல்லாமே அது இதுவாக பேசின மாதிரி இல்லை. நீங்கள் அவங்கள தாக்குறீங்க, அவங்க உங்களை தாக்குறீங்க, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர ஸோ அது ஒரு நல்ல கான்வர்சேஷனாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசுனது, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் பண்ணது தப்பு. ஸோ நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. இப்போ அர்ச்சனாக்கு கண்டிப்பாக இது வீக்கெண்டில் வந்து வேறு மாதிரி இதுவாகவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படின்னும் போது வீக்கெண்டில் என்ன நடந்தாலும் பரவாயில்லைங்க, நான் வாங்கிக்கிறேங்க, அதுக்கான பிரச்சனையும் சரி எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு லைட்டான பயம் வந்து ஸோ விஷ்ணுக்கு வந்துருச்சு அப்படின்றது கிளியராக தெரியுது. பூர்ணிமாவும் அதை சொல்லிடுறாங்க, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், பட் நீங்கள் ஹேண்டில் பண்ணது சரியில்லை, அப்போல்லாம் நீங்கள் பேசியிருக்கூடாது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு பக்கம் விஷ்ணுக்கு சொல்லிடுறாங்க. இதில் மேன் ஹேண்ட்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. என்னென்னா, ஸோ அந்த கயிறு கட்டிட்டு இருந்தாங்களே அர்ச்சனா, விஷ்ணு மற்றும் பூர்ணிமாவில், ஸோ அர்ச்சனா கை வந்து இதுவாயிருச்சு, மேன் ஹேண்ட்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கயிறை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டார் 2-3 இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டையும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நைட் அந்த அழும்போது டிஸ்கஷன் அப்போ இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு போல். விஜய் வர்மா கிட்ட சொல்லியிருக்காங்க, பூர்ணிமா கிட்ட சொல்லியிருக்காங்க, நிக்சன், இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரி கிட்டலாம் அர்ச்சனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து பூர்ணிமா கேட்டாங்க, மேன் ஹேண்ட்லிங் பண்ணேன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு மேன் ஹேண்ட்லிங் பண்ண மாதிரி தெரியல. ஸோ நான் டான்ஸ் ஆடும்போது நான் கூட இழுத்தேன், அவங்க கையில் மார்க் வந்திருக்கு, அது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் மேன் ஹேண்ட்லிங் பண்ண மாதிரி எனக்கு தெரியல, நீங்களும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஆனால் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாங்க, இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே விஷ்ணு, ஏங்க நான் அப்படி எதுவுமே பண்ணலையேங்க, எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விஜய் வர்மாவும் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த டாஸ்க்கெலாம் பொறுத்தவரையும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுங்க, மேன் ஹேண்ட்லிங்லாம் பார்க்க முடியாது. இந்த கயிறு கட்டுறதுல ஒரு சில டைம் இழுக்க தான் செய்யும், இதெல்லாம் பண்ண தான் செய்யும், இதை ஒரு குற்றச்சாட்டம் வைக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்கன்ற மாதிரி அர்ச்சனா ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, கயிறு இழுக்கிறாங்க இதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, அங்கேயே வாய்ஸ் அவுட் பண்ணி இந்த மாதிரி இழுக்காதீங்க ப்ரோ, இந்த மாதிரி பண்ணுறது என் கைக்கு வலிக்குது, என் கை ரொம்ப சென்சிட்டிவ், தோல் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றதெல்லாம் அங்கே கம்ப்ளைண்ட்டாக வைக்கும்போது அதை விஷ்ணு கிட்ட ரைஸ் பண்ணியிருக்கலாமே, விஷ்ணு கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாமே அப்படின்றதான் என்னோட கேள்வி. மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு கை இதுவாகுதுன்னா அப்பயே சொல்லிடணும், அப்பயே வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கணும். பட் அந்த எந்த ஒரு இடத்துலையுமே அர்ச்சனா வாய்ஸ் அவுட் பண்ண மாதிரி நான் பார்க்கல. அது ஒரு தப்பு அர்ச்சனா பண்ணியிருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து நான் பார்த்துக்கிறேங்க, சாட்டர்டே எபிசோடில் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே, இருங்க நாளைக்கு நான் பேசி தீர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு சொல்கிறாரு. உடனே பூர்ணிமா சொல்லுங்கள், பேசலாம் பேசாதீங்க, கம்முன்னு இருங்க, என்ன நடக்கும், உங்கள் கூட பேசுகிற இன்டென்ஷனில் அவங்க இல்லை, நீங்கள் பேசி சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களும் இல்லை, நீங்களும் இல்லை, 2 பேரும் விவாதம் இப்படியே போயிட்டுருக்கு, இதை விட்டுருங்க, எங்கே பேசணுமோ அவங்க பேசிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணு சொல்ல, நானாக இருக்கிறதுக்காக தாங்க வந்தேன், அந்த பொண்ணு மாதிரி அஞ்சலி பாப்பாலாம் மாதிரி அழுதுகிட்டோம், இது மாதிரி இருக்கிறதுக்குலாம் எனக்கு அவசியம் இல்லை, நான் என்னோட கேரக்டர்னு நான் நானாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், அந்த பொண்ணு மாதிரி இது பண்ணி அப்படி பண்ணணும், அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணுன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது, இதன் மூலிமா எனக்கு என்ன ஆனாலும் சரி, வெளியே போகிறதா இருந்தாலும் சரி நான் போய்க்கிறேன், எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி விஷ்ணு பேசுகிறார். ஆனால் கமல் சார் முன்னாடி நான் 2-3 கொஸ்டின் கேட்பேன், கண்டிப்பாக கேட்பேன், மேன் ஹேண்ட்லிங் பற்றி கேட்பேன் 2 விஷயம். ஸோ மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, எங்கெல்லாம் பண்ணாங்கன்றத கேள்வி கேட்பேன் கமல் சார் முன்னாடி, அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து பேசணும், இல்லைன்னா அதை பார்த்துக்கலாம். 2வது, ஸோ அவங்க தான் ரூலை பிரேக் பண்ணி கயிறை கைட்டிட்டு இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என் கூட இருந்தது இது ஒரு பாசிட்டிவான விஷயம், நீங்கள் என் கூட இருந்தீங்களா, அப்போ எந்தெந்த இடத்துல நாங்கள் மேன் ஹேண்ட்லிங் பண்ணணுன்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து அந்த இடத்துல பேசுறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது, ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்து பேசிக்கலாம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ குறிப்பாக அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ண விஷயத்தில் நீங்களும் இருக்கீங்களா, பரவாயில்ல, நாங்கள் கமல் சார் எபிசோடில் என்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் அட்வைஸ் பண்ணிடுறாங்க பூர்ணிமா. ஏங்க அவங்க கேரக்டர் டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அவங்க டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டிஸ் இருக்குன்னா இருந்துட்டு போட்டுமே, அது ஏன் உங்கள் கேமை பாதிக்குது, எதனால் கேமை பாதிக்குது, அப்போல்லாம் பாதிக்கலைன்னா அது உங்கள் பிரச்சனை. ஏன்னா அவங்க கேமரா இருக்குது சுற்றி, அந்த கேமராவில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களே, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களே, மக்களுக்கு புரியும், நீ போய் எது இதுக்கு பண்ணணும் அது பண்ணுன்ற மாதிரி ஏன் இது பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அதை அவங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம், உங்களை பாதிக்குதுன்னா நீங்கள் கண்டுக்காமல் இருங்க, சும்மா நீங்கள் போயிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த கேரக்டர் இருக்கிறதே பிடிக்கலங்க, எனக்கு இரிட்டேட் ஆகுதுங்க, பார்க்க கடுப்பாகுதுங்க, இன்னைக்கு டாஸ்க் விளையாடுறது கூட எனக்கு விருப்பம் இல்லை, அதையும் மீறி நான் விளையாடணும்னு நினச்சேன், எனக்கு அது விளையாடணும்னு அவசியமே இல்லை, ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல, எனக்கு கடுப்பாக இருந்தது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிறாரு. கமல் சார் இப்போ சொல்ல மேன் ஹேண்ட்லிங் பண்ணதையும் நான் கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றார். பட் என்னை பொறுத்தவரை இந்த டாஸ்கில் மேன் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி நடக்குதுன்னா அந்த இடத்துல அர்ச்சனா வாய்ஸ் அவுட் பண்ணி கேட்டிருக்கலாம், ஓகேங்களா, அந்த இடத்துல கேட்டுட்டு திரும்ப பண்ணாருன்னா தப்பு, நீங்கள் கேட்காம டேரெக்டாக வந்து சொல்லாமே வந்து ஒரு விஷயத்தை இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறது எனக்கு நியாயமாக படல.